So welcome back to Karthik Gram. மும்பை vs கேகேஆர். மும்பை கா ராஜா ரோஹித் சர்மா வான்கடே இன்னைக்கு டோட்டலா ரோஹித் சர்மா கண்ட்ரோல் மாதிரி வேற லெவல் சம்பவம். லாட் ஆஃப் டிபேட்ஸ் அபவுட் எல்லா மேட்சஸுமே வந்து பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்க போதா, பவுலர்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. பட் டூ ஏர்லி ஃபார் த டோர்னமெண்ட். நிறைய பேசுவோம். கொல்கட்டா ஏன் தோத்தாங்க, எதனால கொல்கட்டாவால டிஃபெண்ட் பண்ண முடியல, ஆர் வேர் தே 20-30 ரன் ஷார்ட்ங்கிறது நீங்க சொல்லுங்க. ஷாம் ப்ரோ ப்ளீஸ் ஸ்டார்ட். வாட் வென்ட் ராங் ஃபார் கேகேஆர்? டாஸ் ஜெயிச்ச உடனே வந்து ஹர்திக் பாண்டியா வந்து சேஸ் பண்ண சொன்ன போதே வந்து இட் இஸ் ஓகே, நல்ல பெல்டர் ஆஃப் அ ட்ராக். உங்களுக்கு வந்து மைக்கேல் கிளார்க் பார்த்தபோது சொன்னாரு, இது ஃபுல்லா ரன்ஸ் இருக்கு, மேல கிராஸ் சும்மா போத்திருந்தாலும் ஃபுல்லா ரன்ஸ் இருக்கிற பிச்சு அண்ட் ரெண்டு சைட்லயும் வந்து 15 மீட்டர்ஸ் இருக்கு, ஈஸியா போகும்னு சொல்லி சொன்னாங்க. பார்ஸ்கோர் 200 அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க அந்த பார்ஸ்கோர் தாண்டி போனாங்க. எங்க கொல்கட்டா மிஸ் பண்ணாங்கன்னா, ஒரு நடுவில் வந்து 3 ஓவர் சோக் மாதிரி கொஞ்சம் வந்திருக்கும். 3 ஓவர் சோக்குனா ஒரு 8 ரன்னு, ஒரு 7 ரன்னு, ஒரு 5 ரன்னு. இந்த ஒரு 3 ஓவர் மட்டும் இந்த மாதிரி வந்து சிங்கிள் டிஜிட்ல வந்து வந்திருப்பாங்க. அதுல ஒரு ஓவர் பும்ரா போட்டிருப்பாரு, ஒரு ஓவர் கசன்ஃபர் போட்டிருப்பாரு, தென் ஒரு ஓவர் போல்ட் போட்டிருப்பாரு. அந்த ஓவர் நம்ம இங்கேயும் ஆக்சைட் பண்ண போயிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் வந்து ஒரு ஏன்னா ஆன் 5th கியர் மோட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு பேரும். ரஹானே வந்து போல்ட்டை டேக் ஆன் பண்ணி 6 அடிச்ச போது தெரிஞ்சு போச்சு, ஓகே தேர் இன் ஃபார் அ மிஷன், தேர் கோனா ஃபைட் ஃபயர் வித் ஃபயர்ங்கிற மாதிரி வந்து அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆரம்பிச்சாங்க. அந்த கேப்ல வந்து அங்கங்க விக்கெட் விழுந்தாலும் அந்த ஆக்சலேஷன் கன்டினியூ பண்ணி போயிட்டு இருந்திருக்கணும். அது அந்த அந்த விஷயத்த வந்து எங்கேயோ வந்து கேகேஆர் வந்து மிஸ் பண்ணாங்க. அந்த 3 ஓவர் சோக் இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 ஓவர் சோக் மேட் அ டிஃபரன்ஸ். ஒரு 18 பால்ஸ் நீங்க வந்து வெறும் வந்து ஒரு 20 ரன்ஸ் தான் எடுக்கிறீங்கன்னா, that will do a world of difference when you consider the match result. ஏன்னா அவங்க இது அடிச்சது பாத்தீங்கன்னா அந்த 10ல இருந்து 15 ஓவருக்குள்ள, 10ல இருந்து அந்த 15 ஓவர் கேப்புக்குள்ள இந்த மாதிரி ஒரு 3 ஓவர் வெறும் 6 ரன்ஸ் பெர் ஓவர் இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. இது இந்த ஸ்டாட் படி. வேற மும்பை என்ன பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஓவர்லயும் மினிமம் ஒரு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல இருந்து கடைசி போட்ட 19.1 வரைக்கும் எவ்ரி ஓவர் ஹேட் மினிமம் 1 பவுண்டரி. மினிமம் 1 பவுண்டரி அடிச்சாங்க. அங்க அதே கொல்கட்டா என்ன ஆயிடுச்சு, முதல்ல அந்த 2 பேர் 6 அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 6 ஹிட்டிங் ஆளே கிடையாது. முதல்ல அந்த 2 பேர் உள்ள அஜின்கே ரஹானேவும் ஃபின் ஆலனும் கூட வந்து டு எக்ஸ்டென்ட் கேமரன் கிரீன் அடிச்சதுக்கு அப்புறமா அங்க 6 ஹிட்டிங் யாரும் போவே இல்லை. பட் இங்க முதல்ல அடிச்சு ஒரு தே ஸ்கோர், அதாவது கொல்கட்டாவோட மொத்த இன்னிங் 6 இவங்க 2 பேருமே அடிச்சு முடிச்சிட்டாங்க. யாரு 2 பேரும் அதையும் தாண்டி சூப்பர் சீட் பண்ணி அடிச்சிட்டாங்க. அது அப்படியே சுத்தி போக ஆரம்பிச்சாங்க. ஸோ கொல்கட்டா வந்து அங்க மிஸ் பண்ணாங்க பேட்டிங்ல. bowlingல they could have used Anukul Roy up front, or they could have used Sunil Narine up front. ஏன்னா சுனில் நரேன் had a better number against ரோஹித் சர்மா. ஸோ வருண் சக்கரவர்த்தி பவர் பிளேல ஓவர் கொடுக்காம அந்த இடத்துல வந்து சுனில் நரேன் ஓவர் கொடுத்திருந்தா மைட் பி இந்த கேம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிருக்கலாமோ, அந்த விக்கெட் எடுத்துக்கலாமோன்னு தோணுது. இங்கதான் வந்து தே ஃபெயில்டு கார்த்திக். ஸ்ரீதர் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை கொஸ்டின் இஸ் அஜிங்கியா ரஹானே சார், அவரோட பேட்டிங் வந்து நீங்க ரெண்டு ஃபேஸா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சர்டன் பால்ஸ் வந்து ஹி ஹேட் அ வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட், நல்லா ஆடிட்டு இருந்தாரு. பட் லாஸ்ட் ஒரு 20 பால்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி அரௌண்ட் 25-30 ரன்ஸ் தான் அடிக்கிறாரு. விச் மீன்ஸ் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்ப்ளீட்டா ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஃபார் த ஸ்டார்ட் ஹி கேவ் தட் வாஸ் வெரி மேஜர் டிஃபரன்ஸ் இல்லை சார். அங்க 20 பால் 25 பால் ஒரு 45 அடிச்சிருந்தா இன்னும் 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இல்லை சார். அங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க தானே சார்? இல்ல, அதாவது ரஹானே பாத்தீங்கன்னா பேஸ் ஆன் த பால் he will score at 250. தென் குறைச்சிச்சுனாக்கா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 130 140 ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் த கேஸ். அதனால தான் அவங்க வந்து எடுத்தோடனே ஸ்பின் போட்டாங்க. பட் கரெக்டாக ஆலன் கிட்ட மாட்டினாங்க. பின் எடுத்த ஆலன் அவுட் ஆனதும் பயங்கர குரூஷியல். ஆக்சுவலி அவர் வந்து எங்கேயோ அடிக்க போய் எங்கேயோ அவுட் ஆயினாரு. அவர் நின்றுதாருனா இந்த 20-30 ரன் வந்திருக்கும். why he switched the gears in between was the crucial was 3 ஓவர் போறது பார்த்தீங்களா. அப்போ வந்து he did not want to lose the wicket. he wanted to basically build the innings at least ஒரு 14 ஓவர்ஸ் வரைக்கும் அவர் ஆடி இருந்தாருனாங்க. தென் லாஸ்ட் 6 ஓவர்ஸ் இவங்களாம் ருங்கியூ இவங்களாம் ஆடி இருந்தாங்கன்னா இன்னும் அந்த 20 ரன்ஸ் வந்திருக்கும். குரூஷியலாக அவர் அவுட் ஆயிட்டாரு ஷர்துல் தாக்கூருக்கு. ஸோ இது மோர் தேன் எனி திங் எல்ஸ் நீங்க இன்னைக்கு மேட்ச் வந்து அனலைஸ் பண்ணேனாக்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் மும்பை வந்து கிளீனா என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு. இட் வாஸ் நாட் லைக் மும்பை விக்கெட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிராஸ் விட்டாங்க. அவங்களுக்கு ஒரே த்ரெட் என்னன்னா மும்பைக்கு கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் தான் 2 பேர். ஸ்பின்னர் டோட்டலி இன்எஃபெக்டிவ் இன் கேம் இஃப் அனலைஸ். ஸோ தே ஜஸ்ட் வாண்ட் டு
don't want to give any chance for Sunil Narayanan and Varun Chakravarti. அதில் தான் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிளீனாக வந்து இது பண்ணிட்டாங்க, த்ரெட்டை இது பண்ணிட்டாங்க. ப்ளஸ் உனக்கு வந்து மற்ற பவுலர்ஸ் பெருசாக பவுலர்ஸ் இங்கே கிடையாது, அவங்க 2 பேர் போட்டு விட்டாங்க. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க இவங்க ஸ்பின்னர்ஸும் இன்எஃபெக்டிவ், இவங்க ஸ்பின்னர்ஸும் இன்எஃபெக்டிவ் இன்னைக்கு கேமில். இல்ல அதான் சார் ஃபர்ஸ்ட் இருங்க, கேகேஆர் பேட்டிங் நம்ம முடிச்சிருவோம். இப்போ கேகேஆர் பேட்டிங் நீங்க சொல்றீங்க ரஹானே வந்து 14 ஓவர்ஸ் வரைக்கும் டீப்பா எடுத்துட்டு போக பார்த்தாரு, அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலான்னு. பட் மை கொஸ்டின் இஸ், மற்ற டீம்ஸ்க்குலாம் இருக்கிற லெவரேஜ் வந்து சார் 8 வரைக்கும் பேட்டிங் வச்சாலோ இல்ல லாங் பேட்டிங் நல்லா ஹிட்டர்ஸ்லாம் கீழே இருந்தாலோ அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஹிட்டிங், அதாவது பயப்படாம வந்து ஃபர்ஸ்ட் பாலா இருந்தாலும் சரி நடுவுல இருந்தாலும் சரி எதை பத்தி யோசிக்காம எல்லா டீம்ஸுமே இப்போ ஹிட் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜியா இப்போ எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. தே ஆர் நாட் ஃபியரிங் ஃபார் எனி. ஸோ அங்க வந்து நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி ஆடுறங்கிற பேர்ல நீங்க ஆடுறீங்க அப்படின்னா, இஸ் தட் டீம்ல வந்து பின்னாடி அடிக்க ஆள் இல்லைங்கிற பயமா, ஆர் அதான் இங்க ஸ்ட்ராட்டஜியே சொல்றீங்களா? ஏன்னா மற்ற டீம்ஸ் வந்து தே ஹேவ் த குஷன் ஆஃப் யூனோ when 4 or 5 hitters at the back, they are going for the kill. இல்ல இன்னைக்கு தேவர் க்ரூசிங் அலாங் நைஸ்லி ஆல்ரெடி. சி இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் வேலிட் பாயிண்ட். பட் இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் தேவர் வெரி அஹெட் ஆன் த ரேட். இந்த கடைசியில ஒரு ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்காம விட்டது தான் வைட்டலா போயிடுச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு இவ்வளோ அடிச்சு கூட கடைசி 19 வரைக்கும் போச்சு பாருங்க கேம். கேட்ச் விட்டாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா கார்த்திக் ஜாக்கி நல்லா போட்டார் நடுவர் திடீர்னு பால் ஹோல்ட் ஆன பிறகு இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ஹிட். ஆக்சுவலி இட் வாஸ் கீப்பிங் லோ டுடே. அதெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் இருந்தா கூட மும்பை நீங்க பாத்தீங்கன்னா டீம் வந்து வெல் ரவுண்டட் டீம். ஆக்சுவலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பீட் தம் தட் லூ இன் மும்பை. திஸ் இஸ் வாட் த பாயிண்ட் இஸ். அண்ட் இவங்களுக்கு போலிங்கே இல்லையே மெயினா. இவங்களுக்கு பெருசா போலிங் ஒன்றும் கிடையாது. வைபர் வந்து அது ஸ்லிப் வேற கடைசியாக வைக்கல. ஆக்சுவலா இந்த ஆஷ்தீப் யூஸ் டு டேக் ஹிம் 2-3 டைம்ஸ் எடுத்துருக்காங்க. ஆஷ்தீப் செகண்ட் ஸ்லிப் தான் கேட்ச் வரும், குவிண்டன் டிகாக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல கேட்சே வராது. ரயானே பண்ண நான் கேப்டனாக ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வைக்க மாட்டேன். செகண்ட் ஸ்லிப் அண்ட் தேர்ட் ஸ்லிப் நடுவில் தான் அங்கே தான் போகும் கேட்ச் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு ஸ்மால் திங்ஸ் விச் வி ஹேவ் டு சி. கேமரன் கிரீன் செகண்ட் ஸ்லிப் இருந்தாலும் பிடிச்சிருப்பாரு அந்த கேட்சை. ஜெனின் கேட்ச் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஐ திங்க் சோ. ஷாம் ப்ரோ, ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பத்தி சொல்லுங்க. நம்ம ஐ மீன் மும்பை ஜெயிச்சிட்டாங்க, ஸோ அதனால ஓகே. பட் தென் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆஸ்க், பவர் பிளேல வந்து போல்ட்டுக்கு வந்து ஒரு ஓவர்ல கட் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியாவே போட்டது, அதுக்கப்புறம் ஸ்பின்னர் கொண்டு வந்து எல்லாம் ஓகேவா? ஆர் டு யூ ஃபைண்ட் எனி சேஞ்சஸ் இன் இட்? See, it is like match ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் ஃபெயிலியர் சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் தான் பார்ப்பேன். ஆபரேஷன் சக்சஸ் மும்பை வந்து அந்த 14 வருஷம் அந்த அந்த பிரேக், அந்த டிராட் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. கிரேட், சூப்பர், நான் எந்த தப்பும் சொல்ல. பட் ஆனா தேர் ஆர் ஸ்டில் கிளிச்சஸ் இன் மும்பைஸ் அப்ரோச். பவர் பிளே எக்ஸ்பர்ட் தான் உங்களுக்கு வந்து இப்போ என்ன ட்ரெண்ட் போல்ட்டும் ஷர்துல் தாக்கூரும். ஓகே, அட்லீஸ்ட் ஷர்துல் தாக்கூர் கூட நீங்க வந்து மிடில் ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணாருக்கும் போது என்னத்துக்கு அந்த ஓவரை போட்டு 26 ரன் கொடுக்கணும்? என்னத்துக்கு அந்த மொமெண்டத்தை கொடுக்கணும்? இப்போ அல்லாஹ் கசன்ஃபர் இஸ் போலிங். அல்லாஹ் கசன்ஃபர் இதுக்கு முன்னாடி கேகேஆர் ஆடி இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கேகேஆருக்கு ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த க்ரூ, பட் ஹி டிடன்ட் பிளே. பட் அந்த டைம் அவர் கேகேஆர் ஆடினப்போ ஐ திங்க் அஜின்கே ரஹானேலாம் உள்ள இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அஜின்கே ரஹானே இவரெல்லாம் உள்ள ஆடி தான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் கேகேஆர் பிளேயர் போலிங் டு கேகேஆர், அது என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவீங்கன்னு தெரியல. வென் யூ ஹேவ் மயங்க் மார்க்கண்டே ஹூ ஹேவ் எக்ஸ்ப்ளாய்டட் வாங்கடே ப்ரீவியஸ்லி. மயங்க் மார்க்கண்டே நான் கொடுத்துருப்பேன். அல்லாஹ் கசன்ஃபர் நீ ரஷீத் கான் மாதிரி ஃபீல்ட்ல நல்லா ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் தென் போட்டா உனக்கு சான்ஸ் கிடைக்கும். பவர் பிளேக்குள்ளேயே அவர் ஓவரை கொடுத்து அங்க கான்ஃபிடன்ஸ் உடச்சு விட்டது. அதுக்கடுத்து நான் போடுறேன்னு சொல்லி 20 தப்பன்னு ஓடி 26 ரன் கொடுத்ததெல்லாம் வந்து அப்சல்யூட் கிளவுன் மூவ். கிளாட்லி தட் வந்து அந்த இப்போ இம்பாக்ட் சபா வந்து சூரியகுமார் யாதவ் எப்பயோ உள்ள கொண்டு வந்திருக்கலாம். நீங்க வந்து கசன்ஃபரையோ இல்ல மயங்க் மார்க்கண்டையோ டக்குன்னு ஒரு 10 ஓவருக்குள்ள இல்ல அந்த 11 ஓவருக்குள்ள முடிச்சுட்டு வந்துட்டு நீங்க வந்து யூ ஷுட் brought in சூரியகுமார் யாதவ் இன்சைட் த ஃபீல்ட், ஹூ இஸ் a கிரேட் ஃபீல்டர். ஒரு ஃபீல்டிங் சான்ஸ் வந்து நீங்க விட்டுட்டு இருக்கீங்க. ஃபீல்டரா ஒரு சேஃப் ஆன்சர் விட்டாச்சு. கடைசியில எங்க ஆச்சு? அங்க ரகுவன்ஷியோட கேட்சை வந்து யூஸ்வலி சூர்யா அங்க இருப்பார். லாங் ஆன்ல வந்து சூர்யா நிற்பாரு. கேட்ச் ரோஹித் சர்மா விட்டாப்ல. பிகாஸ் ஆஃப் தட் தே காட் 25 ரன் டார்கெட் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. So these are the tactical blunders which he has done from his end. The bowling not straight. Good thing that he kept 12 balls of Bumrah at the depth. 12 balls of Bumrah கடைசியில வச்சிருந்தாப்புல நடுவில் இவர் எப்படியாங்க மேக்கப் பண்ணி ஓவர் போட்டு முடிச்சாங்க. 220 வாஸ் லைக் அவங்க இனிஷியலா ஃபின் ஆலனும் ஜிங்ஸும் கொடுத்த ஸ்டாட்டுக்கு, அதுக்கடுத்து கேமரன் டேக் ஆன் பண்ணிட்டு போன அந்த ஸ்டாட்டுக்குல ரகுவன்ஷி ஆடிட்டு இருந்த போது தேவர் வெல் செட் டு கிராஸ் 250 மார்க். 30 ரன் பரவல் அடிச்சிட்டு இருந்தாங்க. 10 ஓவரில் 120. அப்படியே டபுள் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் 20 overs 240 or 250.
கிளாட்லி அந்த 12 balls ஆஃப் பும்ரா நடுவில் அந்த போட்ட அந்த சோக், அந்த கசன்ஃபர் அண்ட் போல்ட் அண்ட் பும்ரா பேக் டு பேக் அந்த 3 ஓவர் போட்டு அந்த சோக் பண்ணதுனால தான் தப்பிச்சது நீங்க ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா ஸ்டில் நீட்ஸ் டு கோ பேக் டு வாட் போல்ட் யூஸ்வலி டஸ். போல்ட் 10 ரன் கொடுத்தாலும் போல்ட் தான். உங்களுக்கு வந்து இப்போ இங்க அண்டர் த லைட்ஸ் உங்களுக்கு பாம்பே சீமிங் கண்டிஷன், உங்களுக்கு வந்து பேர் என்ன காத்து உள்ள வரல இல்ல ஏதாச்சும் சொல்லலாம். அடுத்து டெல்லியில போறாங்க, டெல்லி மேட்ச் மத்தியானம் மேட்ச், நல்ல மத்தியான வெயில அடிக்கிற வெயில்ல வந்து அந்த பால் உள்ள விடுறாருன்னா கண்ணு தெரியவே தெரியாது உங்களுக்கு. அந்த அந்த பத்தும் நிசாங்காக்கு வந்து வீக்னஸ் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் கமிங் பால் உள்ள வர பால் வந்து பிரச்சனை இருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து தயவு செய்து ஓவரை வந்து நான் வந்து பேர் என்ன உங்களுக்கு வந்து போல்ட் கொடுப்பா அப்படின்னு காலிலே விழுந்துருவேன். ஏன்னா வந்து இப்ப அங்கேயும் தூக்கி ஓடுறது இல்லை, நான் போலிங் போடுறேன்னா 10 நிமிஷம் ஒரு ஓவர் போதும், யூ கேன் ஜஸ்ட் 10 ஸ்டார் போட்டு போயிட்டே இருப்பாரு. So he has to listen. ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, someone has got most number of wickets in the power play, சும்மா கிடையாது. அவரை விட்டுட்டு நான் தான் வந்து படிச்சவன், எங்க ஊர்ல நான் தான் படிச்சவன். கல்லி கிரிக்கெட் நிறைய பேர் பண்ணுவாங்க. கல்லி கிரிக்கெட் நிறைய பேர் கேப்டன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஷன் சொல்லுவாங்க, எல்லா கைஸ் பேட்டர்ஸ் நீங்க பேட்டிங் பண்ணுங்க, போலர்ஸ் நீங்க போலிங் பண்ணுவாங்க. டக்குன்னு டாஸ் போட்டு வராங்க, டாஸ் போட்டு வந்து போலர்ஸ் நம்ம போலிங் போடுறோம்னு சொல்லுவாங்க. நாங்க வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம திரும்பி அவர் பால் எடுத்துட்டு போய் பால் சூஸ் பண்ணிட்டு மோதல் தப்பு போட்டுருவோம். சரி பேட்டிங் சில நிறைய சென்னையில கிரிக்கெட் நிறைய பாக்குறது சார் நிறைய தெரியும். இந்த அமைச்சூர் கிரிக்கெட்ல இருந்து அந்த லீக் ஆடுறாங்க, கேப்டனா இருக்கான முதல்ல என்ன பண்ணுவானா அவனே பால் எடுத்துட்டு முதல் பால் போடும், அவனே முதல் பேட்டிங் பண்ணுவான். அந்த மாதிரி பண்ணிட்டு கூட ஹர்திக் பாண்டியா இல்ல ஓகே. அண்ட் மயங்க் மார்க்கண்டே பெருசா சான்ஸ் கிடைக்கல. பட் ஓகே, ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஸ்பின்னர் ரெண்டு பக்கம் காலி. இந்த பக்கம் 6 ஓவர் 67, இந்த பக்கம் 6 ஓவர் 60, சாரி 5 ஓவர் 67. அங்க கசன்பர் ஒரு 50 போட்டாரு, அவரு ஒரு 5 ரன் 50. இங்க 9 ஓவர், இங்க 8 ஓவர் 93 கிட்ட 93 கிட்ட போயிடுச்சு. வரும் 2 ஷாட் ஆஃப் 50. நரேன் வந்து எதை கடைசியில வந்து திலக்குரம் அடிக்க போய் விக்கெட் விட்டாப்ல. அனுகுல் ராய் ஒரு ஸ்மாட்ல சூப்பரான ஃபார்ம் இருந்த அனுகுல் ராய் 5 ரன் கொடுத்து வச்சிருக்காரு. நெகேட் அந்த ஸ்பின்னர்ஸ் கமிங் டு பிளே. நீங்க வந்து சொல்லல போலர்ஸுக்கு ரெஸ்பெக்ட், ஸ்பின்னர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை. நீங்க ஃபேர் இனஃப். பட் ஆனா கிரெடிட்ஸ் டு ஷர்துல் தாக்கூர். அந்த டைம்ல வந்து விக்கெட்டே இல்லாதப்போ, ஐ மீன் பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணாம கஷ்டப்பட்டு இருந்தப்போ, மனுஷன் வந்து மேன் வித் கோல்டன் மாதிரி ஹி ஹாஸ் தட் லக் ஆர் நாக் ஆர் வாட் எவர் யூ கால். அந்த க்ரூஷியல் டைம்ஸ்ல வந்து பிரேக் த்ரூ இப்ப மட்டும் இல்ல, த்ரூ அவுட்டா வந்து நிறைய டைம் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல அது பண்ணிருக்காரு. அதே மாதிரி கேமரான் கிரீன் அந்த 6 வந்து இட் வாஸ் a delight to watch. ஐ தாட் ஓகே இன்னைக்கு செட் ஆயிட்டாருன்னா இட் வில் பி a great day for him. பட் கேமரான் கிரீன் விக்கெட் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு கேம். சொல்லுங்க ஸ்ரீதர் சார். இல்ல கேமரன் கிரீன் இப்போ வந்து ஐ திங்க் இட்ஸ் குட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் தான் இருக்காரு. அவர் பார்த்தோன்னா ஷேன் வாட்சன் ஆல்சோ பேசினே இருக்காரு அவரோட. அவர் வந்து கொஞ்சம் நல்லா பவுல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இட் இஸ் குட் ஃபார் கேகேஆர். ஆக்சுவலி ஒரு 30-40 பால் ஆடினாரு, அங்கே 60 அடிச்சிருக்காரு ஈஸியாக. அவர் நல்ல ரீச் ஸ்பின் ஃபாஸ்ட் எல்லாம். அது இந்த கிரவுண்ட் எல்லாம் இந்தியாவில் கிரவுண்ட்லாம் ரொம்ப சின்னது, அவருக்கு அடிச்சானாக்க மிஸ்ஸிட் தான் வெளில தான் போயிடும். So we'll see good impact of some Cameron Green, I think, this season for KKR. It looks like that only. We have to wait and see. But என்னதான் சொன்னாலும் at the end of the day நீங்க பாத்தீங்கன்னாக்க மும்பை வந்து at Wankhede, this team is a very very powerful strong team. Very difficult to beat. சார் மை நெக்ஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ வந்து ரோமன் பவுல நம்ம 11ல சொல்லியிருந்தோம். பட் ஃபேர் இனஃப் அவர் டிராப் பண்ணிட்டு முசரபானி ஆட வச்சாங்க. அதை பத்தி உங்களோட தாட் சொல்லிருங்க. மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஃபயர் பவர் மிஸ் ஆதா ஆர் இதுதான் கரெக்ட் டிசிஷனா? ஏன்னா அவர் வந்து ஓவர்சீஸ் பவுலர் இல்லாம முசரபானி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே போட்டாரு. ஹி வாஸ் நாட் தட் பேட். ஸோ வாஸ் இட் த ரைட் திங் டு டூ ஆர் வாட் யூ திங்க் சார்? இல்ல பிகாஸ் இந்த கொஞ்சம் கிரீனா கிராஸ் நிறைய விட்டுருந்தாங்கல்ல, இன்னைக்கு ஸ்பின்னர் ஆடிச்சிருக்க முடியாது, போடுக்க முடியாது. மும்பையோட ஒரே பயம் என்னன்னாக்க நாராயண்டையோ கருண் சக்கரவர்த்தியோ மாட்டிட்டானா 8 ஓவர் உங்க பேக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பவுன்ஸ் கூட வெளில பாரு இந்த விக்கெட்ல கிளீனா அந்த ட்ரை கிராஸ விட்டாங்க அழகா சூப்பரா. அதனால என்ன ஆயிடுச்சு, 2 பேருக்கும் ஃபாஸ்ட் பவுலிங், இவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் இல்லைன்னு இவர் என்ன பண்ணாரு அஜிங்கா ரஹானே, சரி இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர் ஒரு நல்ல பவுலர் வச்சுன்னு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டாரு. ஸோ வேற வழி கிடையாது. அதனால தான் இவர் வந்து இம்பாக்ட் சப் ஆகிட்டாங்க அவரை. இதுதான் ஸ்ட்ராட்டஜி தான், அது வேற எதுவுமே கிடையாது. Cambro, going forward, what should KKR improve? See, depends on the wicket what they get. If they play in Calcutta, they will play the spinners and Ankul Rai will come into the picture very fast. He will bowl. Then he will be effective there. இல்ல சார், கல்கட்டால முசரபானி நான் ஆட மாட்டேன். I would say like see
முசல்மானி ஆடாம வைபவ் வரவரால் கார்த்திக் தியாகி when ball became old he was like செம எஃபெக்டிவா போட்டாரு. இப்போ வந்து when அஜின்கியா ரஹானே வந்து கேமரூன் கிரீன் பத்தி கேட்ட போது they said like கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து ஏதோ பேன் பண்ணிருக்க something you have to ask அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. I don't know what it is. But hopefully வந்து அந்த ஆஸ்திரேலியா அந்த கிரீன் சிக்னல் கேமரூன் கொடுத்தாங்கன்னா you have an extra bowling option who can bowl at that military medium of 120 to 130. உனக்கு அந்த இருக்கிறது முசல்மானி இஸ் நாட் லைக் நீங்க வந்து பேர் என்ன ஒரு ஷோயப் அக்தர் மாதிரி பிரெட்லி மாதிரி ரா பேஸ்ல அடிக்கிற ஆள் கிடையாது. அண்ட் ரா பேஸ்ல வந்து நீங்க சொல்றீங்கன்னா ஓகே அன்பிரடிக்டபிள் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி வராருன்னா நீங்க வந்து சொல்றான் 130 to 120 நடுவில் வந்து 98 96 பால போட்டு இருந்தாரு. நடுவில் ஒரு பால் 98 96 போட்டு இருந்தாரு. இதை வந்து கேமரன் கிரீனே நடந்து வந்து போட்டுடலாம். இல்ல நம்ம வந்து பேர் என்ன ரோமன் பால் கிட்ட பால கொடுத்து கூட வந்து நீட்டா வந்து போடுறான்னு சொல்லிடலாம். நான் முசர்பானியை வந்து உட்கார வச்சுட்டு ஐ பிளே வித் இதை ஒரு இந்தியன் பேசுற நான் வந்து உள்ள அந்த இம்பாக்ட் மாதிரி உள்ள கொண்டு வர வச்சு ஐ ஹேவ் ரோமன் பவர் வரும். ஏன்னா எங்க மிஸ் ஆறாங்கன்னா அந்த நம்ம சொன்னோம்ல இப்போ சன்ரைசர்ஸ் நம்ம சொன்ன மாதிரிதான் அந்த ஒரு ஃபயரை லைட் அப் பண்ண அது அப்படியே வந்து அந்த மேரத்தான் ரன் பண்ணும்போது அந்த பேட் அண்ட் பாஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இங்க அன்பார்ச்சுனேட்லி ஆலன் ரஹானே டு கிரீனுக்கு எடுத்து பார்த்தா அமுந்து போச்சு. அங்கிலீஷ் ரகுவன்ஷி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த 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 ஃபயர் அப்படியே போயிடுச்சு. கடைசியில் ரிங்கு சிங் இஸ் நோன் டு ஹிட் பிக் நம்பர்ஸ் ஃபாஸ்ட்ல அடிக்கிறாரு, ஸ்பின்ல அடிக்கல. பேர்ன சிக்ஸ் ஹிட்டிங் ரவுண்ட் தொட்டாலே பால் பறந்துடும் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிக்ஸாலே அவன் அடிக்க முடியல, அவரால் ரமன்தீப்பால் அடிக்க முடியல. ஸோ நான் இன்னும் என்னுடைய சிக்ஸ் ஹிட்டிங் ப்ராவஸ் இன்க்ரீட் பண்றதுக்கு உள்ள ஒரு ஆளை கொண்டு வரனே தவிர bowling wise I will replace முசல்மானி with நவ்தீப் சைனி இல்லைன்னா உம்ரான் மலிக் மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு இங்க நான் வந்து ஐ கேன் டைஸ் இட் அக்ராஸ். ஓகே, உம்ரான் மலிக் போட்டு வாடி வரணுங்கிறீங்க ரன்ஸ், சரி பரவாயில்ல. பட் ஓகே, ஃபேர் இனஃப். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொன்று என்னன்னா, இப்போ மும்பை இந்தியன்ஸ் வரப்போ ஆப்வியஸ்லி அந்த அந்த சார் சொன்ன மாதிரி அந்த 6 to 8 overs ஆஃப் ஸ்பின் வரணும் நிறையனும் போடுறது வந்து நெகேட் பண்ணிட்டாலே வந்து ஆப்வியஸ்லி கேம் வந்து அவங்க கையிலங்கிறது தே ஹேட் அ வெரி கிளியர் பிளான். ஸோ தே பிளேட் ஸ்பின் அஸ் வெல். எஸ், தே ரயன் ரெகில்டன் வந்து 2 சான்ஸ் கொடுத்தாரு. அந்த கேட்ச் வந்து வாஸ் வெரி க்ரூஷியல், 2 கேட்ச் ட்ராப். பட் ஸ்டில் ஓவரால் ரோஹித் சர்மாவும் சரி ரயன் ரெகில்டனும் சரி ரொம்ப எஃபெக்டிவா 2 பேரும் வந்து தே சப்போர்ட்டட் ஈச் அதர். குவிண்டன் டிகாக் இல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாஸ் தட் a குட் திங்? ஏன்னா ரயன் ரெகில்டன் விளையாண்டாரு. இல்ல இன்ஜுரி சொல்லிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி வந்து ஆக்சுவலா ஒரு அன்வான்ட் ரெக்கார்ட்ல போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்சா 6 T20s அவரோட எக்கனாமி பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் அண்டர் 11ish. ஓகேவா, ஒரு 120 பால் போடுற ஒரு ஸ்பின்னர் 6 மேட்ச் 24 ஓவர் 120 ஓவர்ஸ் 120 பால் மேல போட்ட ஒரு ஸ்பின்னர் இவ்வளவு ஒஸ்ட் எக்கனாமி வச்சிருக்காரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி வருண் சக்கரவர்த்தி. நம்ம நேற்று ப்ரிவியூ சொன்ன போதே சொன்னோம், 3 பால்ல 10 ரன் வருண் சக்கரவர்த்தி விட்டாருன்னா மடை தீரந்து ரன் வரும்னு நான் சொன்ன மாதிரியே 2 பால் ஒரு 4 ஒரு 6 அடிச்சாரு. ஒரு கட்ல வந்து ஒரு ரோஹித் சர்மா 4, அடுத்து தூக்கி இன்சைட் அவுட்ல ஒரு 6. அவ்வளவுதான், 2 பால் 10 ரன் போச்சு, 4 ஓவர் 48 வந்து நிகழ்ச்சி. வருண் சக்கரவர்த்தி அந்த ஒரு விஷயத்த வந்து என்னத்தான் வந்து இதே கிரவுண்ட்ல பெத்தல் அடிச்ச போது இதே பிரச்சனை ஆச்சு. பெத்தல் அடிச்ச போது இதே பிரச்சனை வருண் சக்கரவர்த்திக்கு ஆச்சு. இன்னைக்கு அந்த கேட்சே பிடிச்சிருந்தாலும் அவர் அடிக்கல, சூரியகுமார் யாதவ் அடிச்சிருப்பாங்க. வந்த எல்லாருமே பேட் போது, அதாவது 20 ஓவர்ல 19 வரைக்கும் ஒரு பவுண்டரி அடிக்கிறாங்கன்னா ஸோ யூ நீட் டு நோ யூ கோ ஃபார் ரன்ஸ். பட் விக்கெட் எடுக்கணும். நேற்று இவர் எடுத்தார்ல, யாரு நம்ம ஷெப்பர்டு வந்து ரன்னை கொடுத்தாரு, ஆனா 3 விக்கெட் எடுத்தார்ல. 4 ஓவர் 52 ரன் 3 விக்கெட் எடுத்தார்ல. இட்ஸ் அபவுட் லைக் நீ ரன் 10 ரன் 20 ரன் போயிட்டோம், ஒரு விக்கெட் எடுத்தீங்கன்னா புல் டவுன் பண்ணலாம்ல. அந்த மென்டாலிட்டி வருணுக்கு மாறியானோம். அது மாறாத வரைக்கும் அங்க கேகேஆருக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. யா, சோ மும்பைக்கா ராஜா ரோஹித் சர்மா பத்தி பேசிடலாம். ஆப்வியஸ்லி நெவர் டிஃபீட் அ மேன்ஸ் ஈகோங்கிற மாதிரி, நெவர் டவுட் அ மேன்ஸ் ஈகோங்கிற மாதிரி ஆப்வியஸா ஃபிட்னஸ் பத்தி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. பொரின்னாங்க, வடாப்பாவுன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க போன சீசன்லாம். நீதா அம்பானியா இருக்கட்டும், சாக்ஷியா இருக்கட்டும், இது பழைய ரோஹித் மாதிரியே தெரிலங்கிறாங்க. அவ்வளோ ஃபிட்டா வந்திருக்காரு மனுஷன். ஹீஸ் இன் சம் பாயிண்ட் டு ப்ரூவ்ங்கிற மாதிரி. ஹி வாஸ் வெரி ஹங்க்ரி ஃபார் ரன்ஸ், அது கண்ணிலே தெரிஞ்சு. அண்ட் வாட் அ வே டு பிளே ப்ரோ. அதுவும் வான்கடையில ஓப்பனர் ஆடுறீங்க, உங்க சீசனோட ஓப்பனர் ஆடுறீங்கன்னா ஆப்வியஸ்லி நாட் இதுக்கு மேல வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் ஃபேன்ஸ் கிடையாது. ஸோ அப்சல்யூட் டிலைட் டு வாட்ச். டோட்டல் வான்கடையே வந்து வாஸ் ஸ்டன் பை இஸ் பேட்டிங். ஸோ கிரேட் ஃபார் ரோஹித் ஃபேன்ஸ்ல இன்னைக்கு.
சி உனக்கு இல்ல வந்து சேஸ் இன்ஜினியர் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு கார்த்தி. சேஸ் மாஸ்டர் கோலி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நேற்று வந்து கோலி என்ன அப்படி இருந்தாங்கன்னா அந்த பக்கம் டிடிபி அடிச்ச போது கோலி வாஸ் லைக் சும்மா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு he was like farming the strike. when after டிடிபி போனதுக்கு அப்புறம் தான் he took the attack. அந்த மாதிரி எடுக்க பண்ணி ஆரம்பிச்சாரு. வேற ரோஹித் அப்படி கிடையாது. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ஐ டேக் தி அட்டாக் ஃப்ரம் ஹியர். முதல் சில பால்லாம் கொஞ்சம் தட்டிட்டு இருந்த போது மொதல் ஃபோரே வந்து அந்த இன்சைட் எட்ஜ்ல வந்து பின்னாடி ஃபோர் போனபோது ஓகே இன்னைக்கு கொஞ்சம் ஷேக்கியா இருக்கிறாரு அப்படின்னு வந்துச்சு. இந்த மொமெண்ட் அந்த சிக்ஸ் அடிச்ச உடனே ஓகே பேட்ல மிடில் வாங்குறவனு தெரிஞ்சவங்க ஓகே 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காப்ல. ஒரு ஹிடன் பிரேக் அ ஸ்வெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹிடன் பிரேக் அ ஸ்வெட் அட் ஆல். அதுவும் அந்த ஒரு ஃபுல் டாஸ் பால் அடிச்சுட்டு அந்த ஒரு பால் வந்து அது எக்ஸ்ட்ரீம்லி ரைட் ஆங்கிள் போகும். அந்த இவர் வந்து நேரா வந்து பாத்துட்டு இருப்பாரு. இவர் சென்டர்ல போஸ்ட் கொடுத்துருப்பாரு. பால் ரைட் ஆங்கிள் வந்து கரெக்டா அங்கிருந்து அந்த ஒரு 90 டிகிரி கோட் அடிச்சு எப்படி போகுமோ அந்த மாதிரி அந்த அந்த கோட்ல வந்து சைட்ல போயிருக்கும். நம்ம மேக்ஸ்ல வரையும்ல ரைட் ஆங்கிள் மாதிரி அந்த மாதிரி வந்து ஷார்ட்ல அடிச்சது. ஸ்ட்ரீட் டு வாட்ச். ஹி ஹேஸ் அ ஸ்டேட்மெண்ட் டு ப்ரூவ். ஆரஞ்சு கேப்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று கோலி போடுற ஆரஞ்சு கேப் நீங்க ஒரு 9 ரன்ல தாண்டி நீங்க ரோஹித் சர்மா வச்சிருக்கிறாரு. ஹோப்ஃபுல்லி இன்னும் போகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு போட்டியே வந்து ராயன் ரிகல்ட்டுக்கு ரோஹித் சர்மா மாதிரி இருந்துச்சு. He missed it by a whisker, but I'll be happy to see if he has the orange cap at the end of the season, Karthi. So yeah, all said and done, Mumbai Indians very convincing victory. சரி எஸ் ஷாம் ப்ரோ சொன்ன மாதிரி சில பாயிண்ட் டு இம்ப்ரூவ் ஃபார் ஹர்திக் பாண்டியா அண்ட் த டீம் பவுலிங். பட் யா சாண்ட்னர் ஜாக்ஸ்லாம் வந்து ஐ திங்க் இட் வில் பி சார்ட்டட். பிரிட்டி மச் பெரிய கன்சர்ன்ஸ் இருக்கான்னு தோணுது. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ்னு வந்துட்டா ஸ்ரீதர் சார் 2 பாயிண்ட்ல இருக்காரு. நம்ம 2 பேருமே இன்னும் பாயிண்டே ஓப்பன் பண்ணாம இன்னைக்கு கேகேஆர் சொல்லி பூஜ்ஜியத்தில் இருக்கோம். ஸோ யா இட்ஸ் டன் ஃபார் த டே. அப்படியே நம்ம வந்து நாளைக்கு மேட்சோட ப்ரிவியூக்கு போயிருவோம். லாட் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் நாளைக்கு குவாஹாத்தியில். ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். வாட் யூ திங்க் ஷாம் ப்ரோ? யார் ஜெயிக்க போறா நாளைக்குன்னு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம செக்மெண்ட் பை செக்மெண்ட் பேசிடலாம். லாட் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அதை பத்தி 2 பேர் சொல்லிருங்க. டெவால் பிரவிஸ் கிடையாது, எம்எஸ் தோனி கிடையாது. ஸோ சஞ்சு சாம்சனும் இன்னைக்கு ட்ரெயின் பண்ணலன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் டெல் மீ. ஏதோ மீம் பார்த்தேன். தயவுசெய்து போய் நீ பிராக்டிஸ் பண்ணல எவனோ ஒருத்தனுக்கு வந்து இன்ஜுரி ஆறானுங்க. தயவுசெய்து பிராக்டிஸ் போகாதீங்கடா. உங்களை காலில் விழுந்து கேட்டுக்கிற அந்த ஒரு கஞ்சா கருப்பு வந்து இது பண்ணுவார்ல, களவாணி படத்துல கும்பிடுவார்ல, அந்த மாதிரி ஒரு மீமை போட்டு தயவுசெய்து பிராக்டிஸ் போகாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிட்டு வந்திருந்தாங்க. சி ஒரு 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 கிரிக்கெட்டருக்கு வந்து இன்ஜுரிஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம். அது எங்க நடக்குது எப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் சூப்பரா வந்து ஒரு ஒரு கிளாஸியா ஆடி இருந்த அஜித் கேரள திடீர்னு வந்து அந்த ஒரு கிராம்ப் ஆகி வந்து இன்னைக்கு வந்து விழுந்ததுனால கொஞ்சம் அந்த கேப்டன்சி எல்லாம் நிறைய நடந்துச்சு. நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் இப்போ அனுகுல் ராய் பாஞ்சு பிடிக்கிறாரு. என்ன ப்ரோ, நான் சும்மா இருந்த ராணிக்கு வந்து கால் பிடிக்குது, பாஞ்சு வந்து அனுகுல் ராய்க்கு முன்னும் வரலனா ப்ரோ அது ஒரு வந்து பண்ணவே முடியாது. இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். நம்ம வந்து நம்ம கையில வந்து எதுவுமே கிடையவே கிடையாது. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், சிஎஸ்கே வந்து முன்னாடியே அவங்க அந்த பேர் என்ன கேம்ப் ஆரம்பிச்சு ஒவ்வொரு பிளேயரை உள்ள வந்த போது they should have planned. இந்த மாதிரி இன்ஜுரி ஆகும் பட்சத்தில் யார் இதுக்கு பெர்ஃபெக்டான பேக்கப் இருப்பாங்க அப்படின்னு அந்த பேக்கப் கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி they should have gone in auction. ஆர் இந்த டைம்ல கிடைச்ச போது கூட வந்து they should have gone with it. அதை அவங்க மிஸ் பண்ணதுனாலதான் என்னவோன்னு தெரியல. இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும்னு தோணுது. ஸ்பெஷலி அந்த ஃபாரின் பிளேயர்ஸ். எல்லிஸ் பிரச்சனையாச்சு. எல்லிஸ்க்கு நீங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தீங்க. அவர் பார்த்தா ஸ்பென்சர் ஜான்சன் அவரு வந்து இன்ஜுரி இல்ல காலுக்கு இன்ஜுரி காலே ரீப்ளேஸ் பண்ணுங்க. நான் முதல்ல இப்பதான் பாக்குறேன் ஐபிஎல்ல. அடுத்து டெவால் பிரேவிஸ் ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் ஒரு மாடரேட் வேர்ல்டு கப் முடிச்சுட்டு அவர் ஹோம் போய் வாட்டு வர்றாரு. அவருக்கு நியூசிலாந்து டூர் கூட போய் ஆடவே இல்லை. கடைசியில பார்த்தா அவரு இன்ஜுரி கேரி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ரெகுலரா வந்து அந்த ஒரு பிளேயரை மானிட்டர் பண்றது, பிளேயருக்கு லோட் மேனேஜ்மெண்ட்ங்கிறத ஈவன் பிரான்சைசிஸும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈவன் டூ மச் ஆஃப் பிராக்டிஸ் கேன் ஆல்சோ கெட் இன் டு இன்ஜுரி ரைட். நான் இன்னைக்கு பயந்தேன் எங்க மும்பை இந்தியன்ஸ்ல வந்து தீபக் சார் ஓடி வந்து அவர் ஏதாவது காலை பிடிச்சிட்டு உட்காந்துருவாரோ எனக்கு பயந்துச்சு. ஏன்னா தீபக் சார் வந்து இதே மாதிரி ஒரு சீசன்ல பண்ணுவாரு சிஎஸ்கேக்கு. ஹெவியா போயிருப்பாரு. ஓவரம் 2வது ஓவரம் புடி ஓட்டு வருவாரு, காலை பிடிச்சிட்டு உட்காந்து முடிஞ்சது. சீசன் மொத்தமா அப்படியே போயிடும். ஸோ இன்ஜுரிக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் ஒர்க்லோட மானிட்டர் பண்றதுக்கோ இல்ல அவங்களுடைய பேக்கப்ஸ் எடுத்துக்கிறதுக்கோ கரெக்டா ப்ரொஆக்டிவா ஒர்க் பண்ணிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே வந்து அந்த விஷயத்துல இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கார்த்திக். ஸோ யா ஆல்வேஸ் சிஎஸ்கே கம்பேக் சூப்பர் கிங்ஸ் ஆர் நோன் ஃபார் கம்பேக்ஸ். என்னதான் தலை இல்லைனாலும் என்னதான் பிளேயர்ஸ் இல்லைனாலும் தே ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வே டு கெட் பேக் டு ரிதம் ஆர் சர்ப்ரைசஸ். ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் ஸ்பீக் அபவுட் இன்ச் பை இன்ச் அப்படியே கம்பேர் பண்ணிடலாம் ஃபேஸ் பை ஃபேஸ். ஸோ டாப் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டா சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கேக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இங்கே வைபவ் சூரியவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஷிம்ரான் ஹெட்மேயர். ஸோ விச் டாப் 3 இஸ் பெட்டர்? ஹவு மச் டு யூ கிவ் அவுட் ஆஃப் 20 சொல்லிருங்க.
சார் அவங்க ஃபர்ஸ்ட் ஓகே. மஞ்சள் அப்படிதான். சிஎஸ்கே 16 கொடுப்பேன். ஆர்ஆர் வந்து 18. இல்ல சூரியவன்ஷி பேசிக்கலி ஸ்கோர்ஸ் குவைட் அ லாட். ஐ மீன் இன் தீஸ் பாயிண்ட்ஸ் ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஏன்னா அவர் பயங்கர ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காரு, யங்ஸ்டர், and he will be definitely scoring a lot of runs. I am expecting Suryavanshi to score quite a lot of runs. Also Jaiswal, ரெண்டு பேருமே ஒரு ஹங்கிரியா இருப்பாங்க. இந்த 3 பிளேயர் I want to watch out in this season technically. சுப்மன் கில், ஜெயஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி, இவங்க 3 பேரும் they will try to prove a point to the BCCI. ஏன்னா இவங்களுக்கு 3 பேருக்கு டேலண்ட் இருக்கு. 3 பேரும் they would like to be in the scheme of things for T20. அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஸோ they are just there but not there. அதனால ஐ திங்க் அண்ட் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சூரியவன்ஷியை வந்து எடுத்துடணும் அப்படின்னா. இஸ் வெரி கன்சிஸ்டன்ட் ஆல்சோ. நீ பாத்தீங்கன்னு 3 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து 48 பால் 52 பால்ஸ் 100 அடிச்சிருக்காரு. ஸோ இஸ் வெரி வெரி ப்ராமிசிங் யங்ஸ்டர். பீப்புள் ஆர் ஈவன் டெல்லிங் தட் யூ ஷுட் பிளே ஸ்ட்ரெயிட் அவே டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷனல்ஸ். அந்த அளவுக்கு பேசுறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஐ மீன் ஜோஸ் பட்லர் பேசியிருக்காரு, பிரையன் லாரா பேசியிருக்காரு, அனில் கும்பலே பேசியிருக்காரு. இதுக்கு மேலே அவங்க என்னணும். அதனால ஐ திங்க் டெஃபினெட்லி 2-3 இன்னிங்ஸ் நான் பார்த்தேன். இந்த வே இனிஸ் ஹிட்டிங், இந்த 6 பக்கத்துல எல்லாம் போல உள்ளதான் போய் கொஞ்சம் அடிக்கிற ஷாட். அதை வச்சு சொல்றேன் நான். ஷாம் ப்ரோ, சஞ்சு, ரித்து, ஆயுஷ் லுக்ஸ் ஈக்குவலி குட்ல. வாட் யூ திங்க்? நான் வந்து 2 பேருமே ஈக்குவலா தான் ரேட் பண்ணுவேன் கார்த்தி. இப்போ வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த 2 மந்தைகள் அந்த ஒரு ஆடுகள் வந்து வேறு வேறு பாதையில் போயிடுங்கிற மாதிரி இங்க நல்லா ஆர்ஆரோட இன் அண்ட் அவுட் தெரிஞ்ச சஞ்சு இப்ப இங்க சிஎஸ்கே ஓப்பனிங் ஆடுறாரு. சிஎஸ்கேவோட என்ன மாதிரி இந்த எல்லா பேட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஊர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, ருத்துராஜ் கைக்வாட், இப்போ வந்து பாரி கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் தவிர்த்து டெவால் பிரேவிஸ் ஆடி இருந்தா டெவால் பிரேவிஸ், சிவம் டூபே எல்லாருக்கும் போலிங் போட்டு எப்படி டாக்டிக்கலி ஹேண்டில் பண்ணு தெரிஞ்ச ரவீந்திர ஜடேஜா இந்த பக்கம் இருக்கிறாரு. ஸோ அந்த அந்த ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேட் தெரிஞ்ச 2 பேருமே வந்து இந்த 2 பக்கமும் இருக்கிறாங்க. அண்ட் பேட்டிங் வைஸ் எனக்கு தெரிஞ்சு 2மே ஸ்ட்ராங்கா தான் தோணுது. இந்த பக்கமும் வந்து பியூர் ரைட் ஹேண்டர் கிளாஸ் ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் கிளாஸ், ஒரு பக்கம் மாசுகிற மாதிரி போகும். ஃபாலோட் பை ஆயுஷ் மாத்ரே who is equally talented as I mean not to the par of சூரியவன்ஷி, பட் ஆனா வந்து he's also talented. அவர் தான் வந்து இந்த இதெல்லாம் ஜெயிச்சாரு. அந்த பக்கம் ரூத்லெஸ்ஸா அடிக்கிற சூரியவன்ஷி கூட வந்து அட்டாக்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு போறதுக்கு வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வால், கீழே வந்து அந்த ஷிம்ரான் ஹெட்மேர். 3 rights versus 3 lefts. For me it's both equal. So okay, எவ்வளவு பாயிண்ட்ஸ் தரீங்க? 17 கொடுப்பேன். ஓகே, நான் வந்து சிஎஸ்கே 16 தரேன், ஆர்ஆருக்கு 17 தரேன். கன்சிடரிங் ஷிம்ரான் ஹெட்மேயர்ஸ் எபிலிட்டி டு டேக் ஆன், அது வந்து ஒரு ஸ்டெப் அஹெட் ஆஃப் அதர்ஸ்னு தோணுது. எஸ், சஞ்சு இஸ் இன் ரெட் ஹாட் ஃபார்ம், பட் தி சேம் வே வைபவ் சூரியவன்ஷி கேன் டேக் த கேம் அவேங்கிற மாதிரி ஐ திங்க் ஒரு ஸ்லைட் எட்ஜ் ஃபார் ஆர்ஆர் நான் தரேன். அப்படியே மிடில் ஆர்டர் போயிடலாம். உர்வில் பட்டேல், சிவம் துபே, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் அண்ட் எய்தர் ஒன் ஆஃப் சர்ஃப்ராஸ் ஆர் ஓவர்டன் ஆடுவாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி டெவால் பிரேவிஸ் கிடையாது, ஹி இஸ் ஹேவிங் அன் இன்ஜுரி. ஸோ எப்போ ரெக்கவர் ஆகும் தெரியல. On the other hand, Ryan Parag, Dhruv Jurel, Donovan Ferreira, Dasun Shanaka, he's an interesting pick. I would always say an upgrade for Sam Curran in terms of batting. அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. ஸோ 2 மிடில் ஆர்டர்ஸ்க்கும் நீங்க எவ்வளவு மார்க்ஸ் தரீங்க அவுட் ஆஃப் 20? 2 பேருமே நான் வந்து 16 ஈக்குவலா கொடுப்பேன். கிவன் த ஃபேக்ட் உங்களுக்கு இந்த பக்கம் வந்து யூ ஹேவ் உர்வில் பட்டேல், he didn't have a lot of நிறைய மேட்சஸ் அவர் உர்வில் பட்டேல் நம்ம ஆடல. ஸோ இட் பி லைக் ஃபார் நெக்ஸ்ட் ஷுவர் ஸ்டார்ட் ஃபார் நெக்ஸ்ட் 14 கேம்ஸ்ங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது his form is debatable. Yeah, Dubey is in good form. மற்றபடி எடுத்து பார்க்க வர எல்லா ஆளும் they are like almost making debut for CSK அந்த மாதிரி வருது. சேம் வைஸ் இந்த பக்கம் பார்த்தா துருவ் ஜுரேல தவிர்த்து நீங்க கீழே எடுத்து வர ஃபெரேராவும் சரி, ஷனகாவும் சரி, ஜடேஜாவும் சரி, they are going to debut for RR. ஸோ இந்த 2 பேருமே வந்து டெபியூட்டான்ஸ் ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் டீமா இருக்கறனால ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கேயுமே நான் வந்து ஈக்குவலைஸ் 2 பேருமே ஈக்குவலா தான் நான் வந்து ட்ரீட் பண்ணுவேன். ஸோ மிடில் ஆர்டர் எனக்கு 2 பேருமே நான் வந்து 16 தான் போவேன் கார்த்திக். ஓகே, ஸ்ரீதர் சார். என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் வந்து சிஎஸ்கே இஸ் ஸ்ட்ராங்கர் when compared to ஆர்ஆர். there is no middle order technically for this T20 என்ட்ரி. ஃபயர் பவரே கிடையாது. அவங்க எல்லாருமே ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 125 தான் இருப்பாங்க. அதுக்கு மேல போகாது உங்களுக்கு. பட் பிரேவிஸ் இல்லையே சார் நாளைக்கு. இப்ப எல்லாரும் அன்ப்ரூவன் தான சார். பிரேவிஸ் இல்லனா பரவாயில்ல, சிவம் துபே இருக்காருல்ல. see you cannot compare சிவம் துபே with
ஜடேஜா ஸ்ட்ரைக் ரேட்டோ இல்லைன்னா ஹூவர் இஸ் தேர் சி இவெல்லாம் துருவ் ஜுரேல்லாம் எவ்வளோ அடிப்பாரு. இப்போ வந்து ஸ்பின் போடவே முடியாது துபேக்கு, அந்த மாதிரி உருள் பட்டேலுக்கும் போட முடியாது. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் நின்னாங்கனாக்க இவங்க பின்னி எடுத்துருவாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால மிடில் ஆர்டர் வந்து சிஎஸ்கே ஹேஸ் அ கிளியர் எட்ஜ் வென் கம்பேர் டு ஆர்ஆர். ஸோ ஐ வில் கிவ் 17 points ஃபார் சிஎஸ்கே அண்ட் 15 ஃபார் ஆர்ஆர். ஓகே, ஸோ நான் வந்து எனக்கு ரெண்டு மிடில் ஆர்டருமே கன்வின்சிங்கா இல்ல, எஸ்பெஷலி பிரவிஸ் இல்லாதப்போ ஐ திங்க் போத் மிடில் ஆர்டர் வில் ஹேவ் தேர் ஃபிளாஸ். ஸோ அதனால ஐம் கிவிங் போத் ஆஃப் தம் 15. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாஸ்ட் போலிங் போயிடலாம். சிஎஸ்கேல கலீல் அகமது இருக்காரு, மேட் ஹென்ரி இருக்காரு, அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இருக்காரு. அது இல்லாம இஃப் ஓவர்டன் பிளேஸ் ஓவர்டன் இருக்காரு. ஸோ இந்த பேஸ் போலிங் எப்படி இருக்கு? ஆன் த அதர் ஹேண்ட் சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தசுன் சானக்கா கேன் பவுல் பேஸ் அஸ் வெல். அது இல்லாம இவர் இருக்காரு, குல்தீப் சென் ஆர் துஷார், எனி ஒன் ஆஃப் தெம் வில் பிளே. ஸோ விச் பேஸ் அட்டாக் லுக்ஸ் குட்? ஹவு மச் மார்க்ஸ் வில் யூ கிவ் அவுட் ஆஃப் 20? என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, ஜென்ரலா ஐ கிவ் யூ 17 ஃபார் சிஎஸ்கே. தே ஆர் நாட் அ வெரி பேட் அட்டாக், பட் தே ஆர் ஆல்சோ லீக்கிங் ரன்ஸ். ஏன்னா எந்த டைமும் கொஞ்சம் ரன்ஸ் கொடுப்பாங்க இவங்க. வேற அவங்களுக்கு நான் ஐ கிவ் 18 points ஃபார் ஆர்ஆர் சிம்பிளி பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் ஜஃப்ரா ஆர்ச்சர் கேன் பேசிக்கலி ஈவன் ரன் கொடுத்தா கூட ஈ வில் டேக் விக்கெட்ஸ். அதே மாதிரி அவங்கள்ட்ட எல்லாருமே விக்கெட் டேக்கிங் போடுறதா மாதிரி தான் இருக்காங்க. சென்னும் அதே மாதிரி ரன்னு போவார், விக்கெட் எடுப்பாரு. ஸோ தே ஹேவ் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி. சந்தீப் சர்மா இஸ் எ வெரி குட் டிஃபென்சிவ் போலிங், டெத் போலிங் நல்லா போடுவாரு. வி ஹவ் சீன் ஓவர் சோ மெனி நம்பர் ஆஃப் சீசன்ஸ். அண்ட் ஒரு ரேட் ஒரு மேலே போச்சுனாக்க டிஃபென்சிவ் போலிங் இஸ் வெரி குட். ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் தி ஸ்பேஸ் போலிங்ல ஆர்ஆர் ஹஸ் காட் அ ஸ்லைட் எட்ஜ் தேன் சிஎஸ்கே. மார்க் சார் 18 சொன்னேன். ரெண்டுத்துக்குமே சார்? இல்ல 17 ஃபார் சிஎஸ்கே, 18 ஃபார் ஆர்ஆர். ஓகே ஓகே. ஷாம் ப்ரோ? எனக்கு நான் வந்து I put 15 for CSK purely for the fact that அந்த ஒரு பேஸ் போலிங்ல வந்து ஒரு டீத் இல்ல அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஹோப்பிங் வித் ஆடம் மில்னே பிளேஸ் டுமாரோ. ஆடம் மில்னே நாளைக்கு உள்ள வந்து ஆட சான்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் கொஞ்சம் அந்த ஒரு பவர் பிளேல வந்து தே கேன் டூ இட், கொஞ்சம் ஒரு ஃபைட் கொடுப்பாங்கன்னு தோணுது. பட் ஆனா பவர் பிளே பாத்தீங்கன்னா டெத்ல வந்து அங்க ஒண்ணுமே கிடையாது. வேற இந்த பக்கம் சார் சொன்ன மாதிரியே வந்து ஜோஃப்ராச்சர் வந்து பவர் பிளேலையும் டெத்ல வந்து சந்தீப் சர்மா ஹஸ் டிஃபெண்டட் டார்கெட் ஓவர் ஹியர் இன் சென்னை அகேன்ஸ்ட் எம்எஸ் தோனி. அடிச்சு ரவுண்ட் வெட்டி பவுண்டரி போடும்போது கூட டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சாரு வந்து சந்தீப் சர்மா. சோ ஆடம் மில்னே ஆடணும்னா யாரை டிராப் பண்ணுவீங்க? 4 ஓவர்சீஸ் தானே. யார் ஆடம் மில்னே ஓவர் டர்ன்? உனக்கு மேலதான் வந்து பிரவிஸ் இல்லையே, உனக்கு வந்து இங்க சிஎஸ்கேல பிரவிஸ் இல்லையில. ஓகே ஓகே ஓகே. மில்லே நீ ஆடிதான் ஆகணும். நீ இஃப் யூ கோ வித் நூர் அஹமத் அகில், இப்போ நூர் அஹமத் அகில் ஓவர் 10 அண்ட் ஆடம் மில்னே தான். ஏன்னா பேட்டிங் நீ மேத்யூ ஷாட் இருக்காங்க. மேத்யூ ஷாட் வந்து என்ன ஆட வைப்பீங்களா தைரியமா? மேத்யூ ஷாட் இன்ஜுரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ எனக்கு வந்து ஆடம் மில்லே நீ டெஃபினெட்லி நீ ஆடிதான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது உனக்கு அங்க. சோ அப்படி ஆடினாலும் பவர் பிளேல தப்பிச்சிருவீங்க. டெத் ஓவர்ஸ் ஓவர் 10 அண்ட் கலீல் அஹமத் டெத் ஓவர்னா மேட்ச் ரிமோட் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். இந்த 90s டிவி கிரிக்கெட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம் பத்தியா, சர்டிபிகேட் பண்ணுவோம். இவங்க 2 பேரும் டெத்ல கண்ணை மூட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம், ஈஸியா முடிச்சிருவாங்க. சோ இந்த பக்கம் இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஐ கிவ் an edge to RR by 1 point or the other. ஏன்னா ஜோஃப்ரா அண்ட் சந்தீப்பை தவிர இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் அவங்க வந்து ஆண்ட்ரே பர்கர் இருக்கிறாரு. பட் பர்கரை உள்ள கொண்டு வருவாங்களான்னு தெரியல, பிகாஸ் அங்க காம்பினேஷன் அடி வாங்கும். ஹெட்மயர், டானவன், ஷனக்கா வந்தா மட்டும்தான் கொஞ்சம் கீழே போலிங் வந்து ஜோஃப்ராஜ் மட்டும் இருக்கும். பர்கர் உள்ள ஆட வைக்க முடியாது. ஸோ ஐ வுட் சே லைக் ஷனக்காவோட போலிங்கும் டில்லி டாலி தான். அண்ட் துஷார் தேஷ்பாண்டே போட்டாலும் எப்படி அடிக்கணும்னு சிஎஸ்கேக்கு நல்லாவே தெரியும், பிகாஸ் தே ஹேவ் பிளேட் இன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ நான் வந்து 15 ஃபார் சிஎஸ்கே, 16 ஃபார் ஆர்ஆர் கொடுப்பேன் கார்த்திக். நானும் சேம் ப்ரோ, 15 ஃபார் சிஎஸ்கே, 16 ஃபார் ஆர்ஆர். பியூர்லி பிகாஸ் ஐ எம் நாட் கன்வின்ஸ் வித் சிஎஸ்கே ஸ்பேஸ் பவுலிங், எஸ்பெஷலி மேட் ஹென்ரி. ஓகே, அவர் வந்து நியூ பால்ல கொஞ்சம் நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா, ஐ எம் எக்ஸைட்டட் டு சி ஹவு ஹென்ரி போல்ஸ். பட் ராஜஸ்தான் வரப்போ ஐ திங்க் தே ஹேவ் ஸ்லைட் அப்பர் ஹேண்ட், எஸ்பெஷலி வித் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்பேஸ். அதே மாதிரி சந்தீப் சர்மாவே நான் ரொம்ப ஹையா ரேட் பண்றேன். ஹி இஸ் a very good Indian talent. சூப்பரா ஸ்விங் இருப்பார். the one who has taken most number of ரோஹித் சர்மா and விராட் கோலி விக்கெட் வந்து சந்தீப் சர்மா. So yeah, so CSK 15, RR 16. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் போயிடலாம். ஸோ சிஎஸ்கேல பார்த்தா நூர் அஹமத் இருக்காரு, அண்ட் எய்தர் ஆஃப் ராகுல் சர் ஆர் ஸ்ரேயாஸ் கோபால் விளையாடலாம் இன்ஸ்டெட் ஆஃப் அன்ஷுல் கம்போஜ் ஆர் எனிபடி. அவங்க கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தே கேன் ட்ராப் ஒன் பேசர் அண்ட் பிளே எய்தர் ஆஃப் ஸ்ரேயாஸ் கோபால் அண்ட் ராகுல் சர்.
அண்ட் பிரசாந்த் வீர் இருக்காரு. ஸோ திஸ் ஹாஸ் காட் தம் 3 ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பின். இன் டர்ம்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ், ரவி பிஷ்னா இருக்காரு, அது இல்லாம ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. ஸோ ரியான் பராக் கேன் பவுல் as well. ஸோ எப்படி விக்னேஷ் இருக்கு ரெண்டு? புத்தூர், ஈவன் விக்னேஷ் புத்தூர் உள்ள இருக்காப்ல. விக்னேஷ் புத்தூர் இஸ் ஆல்சோ தேர். யா மேபி, பட் யார் டிராப் பண்ணுவீங்க ப்ரோ? இல்ல நான் சொல்றது, see impacts of even if you want extra spin option னா உனக்கு வந்து you also have விக்னேஷ் புத்தூர்னு சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ எவ்வளவு மார்க்ஸ் தரீங்க ரெண்டு பேரும்? I would Yeah. put CSK as 14 and RR as 18 purely for the fact that அந்த 18 எதுக்கு, அந்த எக்ஸ்ட்ரா 4 எதுக்குன்னா இங்க இருந்த நம்பர் 8 இப்ப அங்க போயிருக்கு. ஸோ இங்க இருந்த நம்பர் 8 வந்து இங்க இருக்கிற அந்த டாப் ஆர்டர் எல்லாருமே போலிங் போட்டிருக்கு. நாளைக்கு நீங்க சர்ஃபராஸோ இல்ல கார்த்திக் சர்மாவோ இல்ல சஞ்சு சாம்சன், இந்த 3 பேரை தவிர்த்து மத்த எல்லாருக்கும் வந்து போலிங் போட்டு நெட்ஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு ஜட்டு. ஸோ ஹி நோஸ் ஹவு டு டேக்கிள் தட் மிடில் ஆர்டர் ஆஃப் சிஎஸ்கே. ஸோ அந்த நாலேஜ் இருக்கு. பிளஸ் ரவி பிஷ்னாய் எல்எஸ்சியில வந்து ஒரு ட்ரெண்ட்மார்க் போலரா இருந்திருந்தாப்ல. கூகுள் மட்டுமே போட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாப்ல. பட் ஆஃப்டர் தட் ஹி ஹஸ் மூவ் ஓவர் ஹியர். 2 இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அங்க, ஃபாரினர்ஸ். உங்க காம்பினேஷன் கொஞ்சம் உதவ வாய்ப்பு இருக்கு. அண்ட் டெபியூ பண்ற ஸ்பின்னர்ஸும் பாத்தீங்கன்னா இது ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ அங்க ப்ரெஷர் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இங்க 2 இந்தியா ஆடின பிளேயர்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஐம் ஹேவிங் வெட்டரன்ஸ் ஓவர் ஹியர். ஸோ இந்த வெட்டரன்ஸ் நான் வந்து ரேட் பண்றேன் கொஞ்சம் அதிகமா. ஸோ 18 ஃபார் RR, 14 ஃபார் சிஎஸ்கே. சார் I rate spin department of CSK better than them because Ravindra Jadeja is not a scheme of things for T20 of late. He has been, மூணு சீசன் ஆகி போச்சு. அவர் நல்லா போலிங் ஒன்றும் பெருசாக ஒன்றும் போடல. குரூஷியலாக கொஞ்சம் பேட்டிங்லாம் ஆட்டிருக்காரு, நிறைய ஃபீல்டிங்லாம் பண்ணியிருக்காரு. தவிர பவுலிங்கில் வந்து இன்ஃபேக்ட் தோனி வந்து ஈவன் டேர்னிங் ட்ராக்ல வந்து 2 ஓவர் 3 ஓவர் 4th ஓவர் போட வைக்க மாட்டார். பார்த்தீங்கன்னாங்க அடிச்சிடுவாங்க. இந்த ஃபாஸ்டிஷாக போடுறதுனால ஈஸியாக அடிச்சிடுவாங்க அவரை. அதனால அவரோட போலிங் வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது. நூர் நீங்க பாத்தீங்கன்னாக்க கன்சிஸ்டன்ட்லி he has been top bowler for the past 2 seasons across the world on all formats in T20. எல்லா லீக்லயும் ஆடினா, that's why they picked him actually. And another advantage Noor is any stage of the game he can bowl. So it's a big advantage. People are not picking him. Even now they are not picking him. And he's also fastish. அதனால he is way ahead of all other spinners circuitly நீங்க பாத்தீங்கன்னாக்க. That is why I am rating CSK spin department better than RR department. So மார்க் சார் I am giving 17 for CSK and probably 15 to RR. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எதர் ஒன் ஆஃப் பிஷ்னாய் ஆர் புத்தூர் தான் ஆடுவாங்க. தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் போத் ஆஃப் தம் இந்த டீம். ஸோ அதனால 2 பவுலர், ஒன்னு ஜடேஜா, இன்னொன்னு எதர் ஆஃப் பிஷ்னாய் ஆர் புத்தூர். இங்க வந்து ஐ திங்க் 3 ஆப்ஷன்ஸ் வந்து ஹைலி பாசிபிள். நூறு ஆடுவாரு, பிரசாந்த் வீர் ஆடுவாரு, அண்ட் தே ஹேவ் த குஷன் டு பிளே ஸ்ரேயாஸ் கோபால் as well as ஆர் ராகுல் சார். ஸோ 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறப்போ ஐ திங்க் இட்ஸ் பிரிட்டி மச் பேலன்ஸ். ஸோ ஐம் கிவிங் போத் ஆஃப் தம் 16. 2 டீமுமே வந்து ஐம் கிவிங் 16. அண்ட் கடைசியா கேப்டன்சி வந்துடலாம். ஹவு டு ரேட் ருத்ராஜ் கேப்டன்சி அண்ட் ஹவு டு ரேட் ரியான் பராக்ஸ் கேப்டன்சி? நேத்து வந்து ஒரு ஃபாலோவர் நம்மள கல்வி ஊத்தி இருக்காரு. 3 பேர் இஷான் கிஷான் வந்து அந்த கேப்டன் இந்த கேப்டன். நீங்களே மேட்ச் ரிவ்யூல வந்து இஷான் கிஷான் கேப்டன்சி பத்தி பேசாமே தப்பிச்சிட்டீங்க 3 பேரும் சொல்லி. ஸோ அதனால சஞ்சு சாம்ஸ் ஐ மீன் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரியான் பராக் கேப்டன்சி பத்தி பேசிருங்க. இல்ல we have to counter that one. See, அவங்க பேப்பா இன்னைக்கு பாப்பாங்கல்ல, we were talking about his captaincy as regards the SMAT only. We see unknown only. First time only we are seeing Ishan's captaincy in IPL. How he handles and how he, and also he depleted resources yesterday and he was under the pump when Virat Kohli was hitting. So all these factors we have to see. Just because somebody is commenting, why should we worry about it? We have to stand by what we say. That's what I am trying to tell you. So you don't have Okay, to bring those. See, yeah. ஒரே ஆன்சர் தான் சார். பாபர் அசாம் வந்து 2022 அந்த T20 வேர்ல்டு கப்போட ரன்னர் அப் போன டீம் பாகிஸ்தான் டீமோட கேப்டன். ஸோ யூ ஆல்வேஸ் ரேட் இப்போ வேர்ல்டு கப்புக்கு ஒரு ஃபைனல் டீம் வரைக்கும் கூட்டு போனானப்பா அப்படின்னு நீங்க வந்து பெருமையா சொல்லலாம். ஆனா தே லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் இந்தியா வேர் தே வர் when they completely again true to the brilliance of விராட் கோலி. அங்க விராட் கோலி ஒருத்தர் ஆடும் போது நீ எவ்வளவு பெரிய கேப்டன் இருந்தாலும் வந்து யூ கான் ஹெல்ப் இட் அக்ராஸ். சேம் வே when விராட் கோலி இஸ் ஆன் சாங், அதுவும் சின்ன சாமியில ஆடியன்ஸ் அது சேசிங் கையில பிளாட்டர்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேர்தல் படிக்கல அந்த பிரஷரை குறைச்சி பிளாட்டர்ல கொண்டு வந்து கொடுத்தாரு.
இன்னொரு bowling பக்கம் இல்லையே, 10 பேர் கொடுத்தாங்க. plus bowling இல்லையே. இங்க bowling ஓகே இல்ல. நம்ம அப்படி நம்ம ரொம்ப இருக்கும்போது போகலாம். இல்ல அப்படி இருக்கும்போது பாபர் அஸ்லாம் இந்த பேஸ்ட் அதே ஈக்குவல் தான் இஷான் கிஷானுக்கும். கிரேட் கேப்டன், வேர்ல்டு கப் ஃபைனல்ஸுக்கு கூட்டு போன கேப்டன். ஆனா when compared to brilliance of Virat Kohli, he couldn't do anything. Same way for Ishan Kishan. He will learn it. அவ்வளவுதான். கமிங் டு திஸ் கொஸ்டின், ருத்து ஆர் ரயான், ரெண்டுமே எனக்கு வந்து ஈக்குவல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுமே வந்து இப்போ அந்த பக்கம் வந்து இன்ஜுரி டிப்ளீட்டட்னால ரிசோர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ப்ரெஷர் அவங்க இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து டீமுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மர்மர்ஸ் வந்திருக்கு. அதை டேக்கிள் பண்ண எப்படியும் இருக்கு. ஸோ போன சீசன்ல ஒரு ஃபாலோவர் ஒரு ஃபேன் வந்து எகிரி குதிச்சுட்டு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதெல்லாம் வந்து இக்கெல்லாம் ஒரு பிஆர் ஸ்டண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சா வந்து நான் ஈக்குவலாக தான் ரேட் பண்ணுவேன். யாரும் டாக்டிக்கலி ஸ்மார்ட் இவர் அவுட் ஸ்மார்ட் பண்ணுவார்ல, இதை நான் சொல்ல மாட்டேன். இங்கேயும் பல குவெஸ்டபிள் மூவ்ஸ் எடுத்திருக்கிறாரு ருத்துராஜ் கைக்வாட். ரயான் பராக் இஸ் நோன் ஃபார் தட். அசாம் கிரிக்கெட்ல வந்து நிறைய வந்து இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே நியூட்ரல் தான் பண்ணி விட 50-50 தான் ரெண்டு பேரும் ரேட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ருத்துராஜ் ஐ ரேட் ஸ்லைட்லி ஹையர் தேன் பராக். பிகாஸ் இவங்க வந்து ஒரு ஆர்ஆர் வந்து ஜென்ரலா புஷ் பண்றாங்க பராக. அவர் ஆஹா ஓஹோன்னு அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், டு டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு தேர் மேனேஜ்மெண்ட், தேர் கிவிங் ஃபெய்த் இன் திஸ் எபிலிட்டிஸ். தட்ஸ் ஃபைன். கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க். வேற ருத்துராஜ் கேக்வாட் மகாராஷ்டிரா லீக்ல வந்து கேப்டன்சி பண்ணி கப்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ வாட் எவர் யூ மே சே, he is a slightly better captain than Parag. இந்தியா வந்து ஏசியன் கேம்ஸ்ல கோல்டன் மெடல் வாங்க வச்ச கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் சார். ஏசியன் கேம்ஸ்ல போய் கோல்டன் வாங்கினாங்க சைனால. மார்க்ஸ் நான் என்ன சொல்றேன்னாக்கா 17 ஃபார் சிஎஸ்கே அண்ட் 15 ஃபார் ஆர்ஆர் பேஸ்ட் ஆன் தீஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து பராக் கேப்டன்சி மேல உடன்பாடு இல்லை, அதனால ஐம் கிவிங் ஆர்ஆர் 14. பட் சிஎஸ்கேன்னு வரப்போ ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன்சி ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. பட் ஆனா அவர் கொஞ்சம் ரிலக்டண்டா இருக்கார் ஸ்பின் யூஸ் பண்றதுக்கு. ஸோ இன்னுமே வந்து அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ஐபிஎல் இதுல வர வரைக்கும். ஸோ அதனால ஐம் கிவிங் 15. லெட் இம் ப்ரூவ் அண்ட் தென் லெட் மீ சேஞ்ச் மை ஒப்பீனியன். ஸோ ஐம் கிவிங் 15 ஆஸ் ஆஃப் நவ். ஸோ மூணு பேருமே வந்து மார்க் கொடுத்துட்டோம். அப்படியே ப்ரெடிக்ஷன் போயிடலாம். சிஎஸ்கே ஆர் ஆர்ஆர், ஹூ இஸ் வின்னிங் டுமாரோ? சிஎஸ்கே. I think with the depleted squad, CSK, I think the RR will win tomorrow. எனக்குமே ஐ திங்க் சம்ஹவ் ஆர்ஆர் இஸ் slightly a better team than CSK in terms of injury and a lot of problems going around. But don't be surprised if CSK can shock us all. So let's see what is going to happen. So thank you. Until then, toss decide பண்ணு. சேசிங்னா CSK ஜெயிச்சிடும். சேசிங் பண்ணா CSK ஜெயிச்சிடும். ஸோ ஓகே, நீங்க வந்து உங்க கமெண்ட்ஸ் மறக்காம சொல்லுங்க, ப்ரெடிக்ட் பண்ணுங்க, எங்க கூட டிராவல் பண்ணுங்க. Until then, thank you from Smithyan, Shambro and Sridhar sir. Thank you.